கேக்லாம் பேக் பண்ணி கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணி அதை கண்டெய்னரில் பேக் பண்ணி லாஸ்ட் மினிட்ல டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெயின் பேக்கிங்க்கு எடுக்கும்போது கேக்கில் ஷார்ட்டேஜ் நம்பர் மிஸ்ஸிங் அப்படின்ட்டாங்க. எனக்கே பக்கோன்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இந்த கேக் வந்து லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 200 பாக்ஸஸ் ஆஃப் கண்டெய்னர் கேக், அதுவும் வெனிலா ஃப்ளேவரில் கொஞ்சம் நட்ஸ் போட்டு கேட்டிருந்தாங்க. டே 1ல் ப்ரொடக்ஷன் செய்கிற கேக்ஸ் வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு நமக்கு இன்னைக்கே டெலிவரி பண்ணணும். அது போக நெக்ஸ்ட் டே வந்து எவ்வளோ பண்ணுறோமோ அதை ரிமைனிங் வந்து 200 வந்து நம்ம டேலி பண்ணி கொடுக்கணும். இதுக்காக நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஒரு 3 o'clock ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குயிக்காக வந்து கேக் டின்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கிரீஸ் பண்ணி பேட்டர் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ப்ராப்பராக ஒரு பேட்டர் ரெடி பண்ணி பேட்ச் வைஸ் பேக்கிங் பண்ணணும். எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய டாஸ்கே வந்து இதை பேட்ச் வைஸ் பேக் பண்ணுறதோட இல்லாமல் நம்ம கேக் டின்னு வந்து கம்மி குவான்டிட்டி தான் நம்ம கிட்ட டின்ஸே இருக்குது. நைட்டு வரைக்கும் ப்ரொடக்ஷன் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நியர்லி 70 பாக்ஸஸ் கிட்ட கொண்டு வந்துட்டேன். கஸ்டமர் ஒரு பிக்சர் அனுப்பிச்சு இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஃபுட் கிரேட் கண்டெய்னரில் கேக் பேக் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக பேக்கிங் பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவல் கேக்ஸ் வந்து நான் தனித்தனியாக வந்து கிளிங் ராப் பண்ணலை. பிகாஸ் இந்த கண்டெய்னரே நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்த உடனேவே ட்ரை இன்கிரிடியன்ட்லாம் நீட்டாக சேவ் பண்ணி பேட்டரி ப்ரிப்பரேஷன் குயிக்காக ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஒரு மோல்லையும் போட்டு பேக் பண்ண வேண்டியது தான். இன்னும் நம்ம டீம் வந்து வரல. 10 o'clock அப்புறம் தான் வருவாங்க. அதுக்கு முன்னவே நான் ஒரு பேட்ச் ரெடி பண்ணணும். அப்புறம் நம்ம டீம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கடகடன்னு திருப்பியும் அதே ப்ராசஸ் பண்ண வேண்டியது தான். ஒன்ஸ் கேக் பேக் ஆகும், அதை கூல் டவுன் பண்ணணும், கேக்கை டீமோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் அடுத்த பேட்சை ஆட் பண்ணணும். அப்புறம் கூல் டவுன் ஆகிற கேக்ஸை வந்து நம்ம டீமே சேர்ந்து கண்டெய்னரில் போட்டு நீட்டாக பேக் பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே பேட்ச் வைஸ் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சு கேக் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கவுண்டிங். இதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. அப்புறம் கரெக்டாக நம்மளே வந்து எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படியாக நம்மளுடைய பல்க் ஆர்டர் வந்து சூப்பராக முடிச்சு டெலிவரியும் பண்ணியாச்சு. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இது மாதிரி எனக்கு கேக்கில் க்ரீம் எல்லாம் வச்சு வேணாம், நார்மல் பிளைன் வெனிலா கேக்கே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு கீழே ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.